கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக நாம் பரிசுத்த வேதத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். உபவாச நாட்களிலே நிறைய குடும்பத்திலே கர்த்தருடைய கிருபையினாலே இணைந்திருக்கிறீங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 28 முதல் 32 ஆகிய வசனங்கள். அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேறப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவனோடு இருக்கிறவர்களும் நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவரோட கூட நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் என்ன? நம்ம கொஞ்சம் நம்ம கடைசி காலத்தில் வாழ்கிறோம். நிறைய குடும்பத்திலே கர்த்தருடைய கிருபையினாலே ஜெபிக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில குடும்பத்தில் வேதத்தை ஆழமாக தியானிப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் இணைந்திருக்கிறீங்க. துதிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். பிசாசு துரத்தணும் அப்படின்னா முதல்ல துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். பரிசுத்தமாக வாழணும். அன்பாக இருக்கணும். நீதியை பின்பற்றணும். உண்மையாக இருக்கணும். தேவ சித்தத்துக்குள்ளே இருக்கணும். உபவாச நாட்களிலே இந்த வருஷத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என்னெல்லாம் மாற்றம் இருக்கு? ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கும். இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு நிறைய ரகசியங்கள் இருக்கு. வெண்வஸ்திரம் நமக்கு தந்திருக்கிறார். அந்த வெண்வஸ்திரத்தை நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? ஜெபத்தில் நாம் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில கர்த்தரை விட்டு ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம தள்ளி போயிருக்கோம் அப்படின்னா ஜெபிக்கும் போது ஆவியானவர் நமக்கு திட்டமா வெளிப்படுத்துவார். யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நம்ம ஜெபத்திலே அவருடைய சமூகத்திலே தரித்திருக்கும் போது, அவருடைய பாதப்படியிலே நம்ம தரித்திருக்கும் போது, கர்த்தரை விட்டு நம்ம எந்தெந்த காரியத்தில் தள்ளி போனோம் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவார். ஒரு குடும்பத்திலே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடுவாங்க. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சர்ச்சுக்கு போயிடுவாங்க. புது வருஷத்துக்கு சர்ச்சுக்கு போயிடுவாங்க. பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சர்ச்சில் உட்காந்துருப்பாங்க. ஈஸ்டர் அன்னைக்கு சர்ச்சில் உட்காந்துருப்பாங்க. வருஷத்தில் ஒரு 4 நாள் இல்லை 5 நாள், அந்த 4 நாள் 5 நாள் மட்டும்தான் சர்ச்சுக்கே போவாங்க. அன்னைக்கு கையில் பைபிள் கொண்டு போவாங்க. வீட்டில் வந்தோடனே பைபிளை வச்சுருவாங்க ஒரு வாரமாக. கேட்டால் நான் சர்ச்சுக்கு போகும்போது கையில் பைபிள் கொண்டு போயிடுவேன். காலையிலையும் பைபிள் வாசிக்க மாட்டாங்க. நைட்டும் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. ஜெபம் பண்ணுற பழக்கம் இருக்காது. தேவனோட தொடர்பு இருக்காது. வேதத்தை ஆழமாக தியானிக்கிற பழக்கம் இருக்காது. நைட் நேரத்தில் செல்ஃபோனில் பல மணி நேரம் தேவைப்பட்ட ஃப்ரெண்டு, தேவைப்பட்ட நெட்டு, தேவைப்பட்ட வெப்சைட்டு, தேவைப்பட்ட வேறு வேறு காரியங்கள்
கேட்டால் நான் கிறிஸ்டியன் அப்படிம்பாங்க. ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் அப்படிம்பாங்க. நற்கன் எடுக்கிறேன் ஆமாம் அப்படிம்பாங்க. எல்லாம் கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏன் தடுமாற்றம்? ஏன் வீட்டில் கடன் பிரச்சனை? ஏன் வீட்டில் நிம்மதி இல்லை? ஏன் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை? ஏன் வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லை? ஏன் வீட்டுக்குள்ள அடிக்கடி சண்டை வருது, சந்தேகம் வருது, கெட்ட வார்த்தை வருது? ஏன் பாவத்துக்குள்ள விழுந்துருதாங்க அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும். தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணித்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும். உபவாச நாட்களிலே வெறுக்க வேண்டிய காரியத்தை நம்ம வெறுத்துட்டோமா? உபவாச நாட்களில் கூட இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது தொடருதா? அதை நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். இதையே உங்களுக்கு கொஞ்சம் ஆழமாக சொல்கிறேன் அப்படின்னா, இயேசு ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. பெரிய பெரிய பரிசுத்தவான்களை பாருங்க, அவருடைய முகத்தை பார்க்கும் போதே அப்படி ஒரு பிரகாசமா இருக்கும். சரி, எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க செல்போன் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க, மனுஷனுடைய முகத்தை ரொம்ப கம்மியா பார்ப்பாங்க. தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய ஜீவிதத்திலே அவங்க ரூமுக்குள்ளே போயிட்டாங்கன்னா போதும், அவங்க எப்போ வெளியில் வராங்க தெரியாது, யார்கிட்டையும் கேட்க முடியாது. வீட்டில் அம்மா சொல்லுவாங்க, ஐயா ஜெபம் பண்ண போயிருக்காங்க, முடிச்சுட்டு வருவாங்க, நாங்கள் காத்திருப்போம் அப்படிம்பாங்க. அதே போல் அவங்க தேவனோடு தொடர்பில் இருக்கும்போது அவங்களுடைய முகரூபம் பிரகாசிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் இரவும் பகலும் தேவனுடைய முகத்தை தேட ஆரம்பித்தால் முகம் பிரகாசிக்கும். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவரை நோக்கி பார்த்தவர்கள், இப்ப இன்னொன்னு கேட்கிறேனே, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். இன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரையும் மனுஷனை தானே பார்த்துட்டே இருக்கிறோம். சரி, மனுஷனை பார்க்க பிரியம் இல்லை அப்படின்னா செல்போனை பார்த்துட்டு இருக்கோம். செல்போன் வேண்டாம் அப்படின்னா லேப்டாப்பை பார்த்துட்டு இருக்கோம். லேப்டாப்பும் வேண்டாம் அப்படின்னா வீட்டில் டிவியை பார்ப்பாங்க, இல்லைன்னா யார்கிட்டயோ ஃபோன் அடித்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் வண்டி இல்லை கார் இருக்கும், அதை எடுத்துகிட்டு நேராக வெளியில் போயிடுவாங்க. ஒரு 30 வருஷம், ஒரு 25 வருஷம் முன்பாக நிறைய குடும்பத்தில் வண்டியே இருக்காது, செல்ஃபோன் இருக்காது, டிவியும் இருக்காது. நான் சொல்கிறேன் எப்படின்னா 1990, அதுக்கு முன்னாடி ஒரு 35 வருஷம் சொல்லலாம். ஆமாம், 35 வருஷம். ஒரு 35 வருஷம் முன்னகுட்டி இருக்கிற பரிசுத்தவான்கள், வேதக்காரங்க, கிறிஸ்டியன், அவங்களுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கும்போது அந்த பிள்ளைகளுடைய பேரம்பேத்தி வரி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 365 நாளும் சர்ச்சுக்கு போயிருக்காங்க, 365 நாளும் கையில் பைபிள் கொண்டு போயிருக்காங்க, 365 நாளும் சர்ச்சுக்குள்ள போகும்போது மேய்ப்பனோட சத்தத்துக்கு செவி கொடுத்துருக்காங்க, சுவிசேஷம் அறிவிச்சிருக்காங்க, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்காங்க, குடும்பமாக உண்மையாக வாழ்ந்திருக்காங்க, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு உண்மை இருந்துச்சு, அதிகாலை வேளையில் எழும்பி தேவனை தேடி இருக்காங்க, நைட்டு சீக்கிரம் படுத்து தூங்கி காலை வேளையில் ஜெபம் பண்ணுறதுக்கு சர்ச்சுக்கு கிளம்பி போயிடுவாங்க, சர்ச்சில் போய் நேர் முழங்கல்ல நிற்பாங்க, அதிகாலை வேளையில் தேவனை துதிப்பாங்க, அதிகாலை வேளையில் தேவனை தேடுவாங்க. நான் சிஎஸ்சி சர்ச்சில் 2 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். அதிகாலை வேளையில் வயசான பாட்டி தாத்தாமாரு காலையிலேயே 5 மணிக்கு சர்ச்சில் உட்காந்துருப்பாங்க. வயசு பார்த்தா 75 வயசு, 70 வயசு, 65 வயசு, 80 வயசுலாம் இருக்கும். இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்டியன், நம்மளுடைய கலாச்சாரம், நம்முடைய உலகத்துள்ள காரியங்கள் பொல்லாத உலகம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஏன் நிறையருடைய முகத்தில் ஒரு இருள் இருக்கு,
ஏன் சில குடும்பத்தில் பிசாசு பிடிச்ச நிலைமையில் இருக்கிறாங்க? ஏன் சில வீட்டுக்குள்ள தரித்திரம் காணப்படுது? ஏன் சில வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள சண்டை? கிறிஸ்டியன் தான்ப்பா, ஆனால் வீட்டுக்குள்ள ஏன் நிம்மதி இல்லை? வீட்டுக்குள்ள ஏன் பிரச்சனை வருது? இப்போ நான்லாம் சொல்ல முடியும், நான்லாம் உலகத்தில் சராசரியாக ஒரு சாதாரணமாக வாழ்ந்த ஒரு ஆள். நான்லாம் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கவே இல்லை. நான்லாம் இஷ்டம் போல வாழ்ந்த துன்மார்க்கன். அப்படி தான் என்னை பற்றி நான் சொல்ல முடியும். ஏன்னா கையில் பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், அவருடைய கற்பனையை கை கொள்ளணும், உண்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக வாழணும், நீதியை பின்பற்றணும். எத்தனை காரியங்கள் கையில் பைபிள் எழுதி வச்சிருக்காரு. இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகள் நல்ல பெரிய பொசிஷனில் நல்ல நிறைய படிச்சிருக்காங்க, கை நிறைய சம்பளம் வாங்குறாங்க, லட்சமாக வாங்குறாங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா வியாதி, நிம்மதி இல்லை, டைவர்ஸு, புருஷன் பொண்டாட்டி பிள்ளை ஐக்கியம் இல்லை, பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் தப்பு பண்ணுது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சுக்கு போயிருக்காங்க. இதெல்லாம் நிறைய குடும்பத்தில் நடக்குப்பா, நிறைய குடும்பத்தில் நடக்கு. அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா குடும்ப ஜபம் இல்லை. அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தா வயசான ஒரு பாட்டி இருக்கும். அந்த பாட்டி பார்த்தா கண்ணாடி போட்டு உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும், பைபிள் வாசி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம்பா 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சில வீட்டுக்குள்ளே மட்டும்தான், சில வீட்டுக்குள்ளே மட்டும்தான். இதை ஏன் உங்களுக்கு ஏன் இந்த இரவு நேரத்தில் ஏன் நான் சொல்லி தரேன் அப்படின்னா, என் வாழ்க்கையில் நான் பல வருஷம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டேன். பல வருஷம் 2015 தான் கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்க்குறேன். அதுவரை என்னுடைய வாழ்க்கையை ஃபுல்லாக துன்மார்க்கமான வாழ்க்கையாக முடிஞ்சு வச்சு. ஒரே வார்த்தை தான் வேதம் சொல்கிறது, வேதத்தை விட்டு விலகிற யாவரும் துன்மார்க்கம். இன்னைக்கு கூட இந்த செய்தி கேட்குறீங்க, வேதத்தை விட்டு விலகி வாழ்ந்தால் துன்மார்க்கம் தான். பாவம் செய்கிறோம், பிசாசனம் உண்டாயிருக்கிறான். ஒரு 7 வசனம் இருக்குது, முக்கியமான வசனம். தீமையை யோசிக்கும் போது தவறுகிறார்கள் அல்லவோ. நிறைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனை காரணமே இதுதான். தீய நோக்கம் பாவம் தான். கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது சாபத்தில் சிக்கிக்கொள்வாங்க. கனி இல்லாத வாழ்க்கை சபிக்கப்பட்ட வாழ்க்கை. காரணம் என்ன? நிறைய குடும்பத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போய் இஷ்டம் போல் வாழ்ந்துட்டுருக்காங்க. தேவனை நோக்கி பார்த்தால் வாழ்க்கை பிரகாசம், முகம் பிரகாசம், குடும்ப வாழ்க்கை பிரகாசம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரகாசம். தரித்திரம் மாறிடும், பஞ்சம் மாறிடும், கஷ்டம் மாறிடும், பிரச்சனை மாறிடும். இன்னைக்கு செய்தி வேற ஒரே பாயிண்ட் தான், வேற ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு செய்தி எல்லாருக்கும் வசனம் தெரியும், எல்லாரும் கதையாக கேட்பாங்க. ஆனால் எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எவ்வளோ நேரம் இருக்குது, அதை மட்டும்தான் நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம மற்றவங்களை சொல்லவோ, மற்றவங்களை நியாயம் தீர்க்கவோ, மற்றவங்களை குற்றவாளி தீர்க்கவோ நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நம்ம வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தடுமாற்றம் இருக்கா? இல்லை நம்ம காத்திருக்கிறோமா? இல்லை தேவ கிருபை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம அர்ப்பணிச்சிட்டோமா? இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஏதாவது சத்துருடைய காரியம் தொடருதா? இல்லை பிசாசுக்கு ஏதாவது இடம் கொடுக்குறோமா? இல்லை எங்கேயாவது நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறோமா? நைட்டு படுத்து தூங்கினா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்க போகிறோம். இந்த 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கும்போது நமக்கு பரலோக தரிசனம் கிடைக்கா? இல்லை கெட்ட சொப்பனம், இல்லைன்னா விபச்சாராவி, அசுத்தாவி, இல்லை இங்கே நோக்கில் பிரச்சனை தான் ஏதாவது நடந்துட்டுருக்கா? தேவ சித்தத்துக்குள்ளே இருந்தால் ரகசியத்தை வெளிப்படுத்தி கொண்டிருப்பார். இதை ஏன் உங்களுக்கு நான் ஆழமாக சொல்லித்தரேன் அப்படின்னா, நைட்டு படுத்து தூங்கும்போது உலக கவலை இருக்கா? இல்லை பிள்ளைகளுடைய வாழ்க்கை, இல்லை கணவருடைய வாழ்க்கை, இல்லை குடும்பத்துடைய பிரச்சனைகள், இதை உட்காந்து யோசித்து அழுதுட்டுருக்கிறீங்களா? வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? படிக்கிற பிள்ளைகள் வீட்டில் இருக்கா?
அந்த பிள்ளைகள் செல்ஃபோன் பார்க்காம இருக்கா? எல்லாமே ஒரு கேள்வி மாதிரியே தான் கேட்டுட்ருக்கிறேன். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அதில் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது முகம் பிரகாசம் அடைந்தது, வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அதில் இன்னொரு பக்கம் ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. மோசே எலியா நடக்கக்கூடிய காரியங்களை பற்றி நேராக பேசிட்டு இருக்கிறாங்க. அவர் எருசலேமில் நிறைவேறப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசி கொண்டு இருந்தார்கள். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய மண்டலத்திலே நம்ம எந்த அளவுக்கு நம்ம தேவனோடு தொடர்பில் இருக்கிறோமோ, நடக்க போகிற காரியங்களை நம்மள்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது மோசே எலியா என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம ஜெபிக்கும் போதும் பழைய ஏற்பாட்டில் தானியேலில் வாசிக்கும் போது அங்க தூதர் பேசினார். புதிய ஏற்பாட்டிலே எலியா மோசே என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம வாழ்ற காலம் கடைசி காலம். நமக்குள்ளே பரிசுத்த ஆவியான ஒரு வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்குள்ளே இருந்து விண்ணப்பம் பண்ணுகிறார். நம்ம எவ்வளவு கிஃப்ட் தெரியுமா? நமக்கெல்லாம் நிறைய கிஃப்ட் தந்துட்டாரு. பழைய ஏற்பாட்டிலே தானியேலில் பார்க்கும்போது அப்படி எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே ஜெபிக்கும்போது எலியா மோசே. நம்ம வாழ்ற காலத்தில் கடைசி காலம். ரோமர் 8:26-27 வாசித்து பாருங்க. வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு நமக்குள்ளேருந்து வேண்டுதல் செய்கிறார். எவ்வளோ கிஃப்ட்டு! இந்த கிஃப்ட்லாம் யாருக்கு கிடைக்கி? ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஒரு குடும்பத்தில் ஜெபிக்கணும்னு சொல்லி தீர்மானம் எடுத்தாச்சு அப்படின்னா, தன்னைத்தான் வெறுத்திருக்கிறானா? வெறுக்காமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாது. நிறைய குடும்பத்தில் என்ன நடக்க அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போய் துணிகரமாக வாழ்ந்து, துன்மார்க்கமாக வாழ்ந்து, பாவத்திலே வாழ்ந்து. ஒரு சின்ன கேள்வி கேட்கணே, பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பாவம் செஞ்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகும்? மரணத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. அதுதான் நிறைய வீட்டில் பிரச்சனை. அப்போ இரவு நேரத்தில் என்ன பிரதர் செய்யணும் சொல்லுங்கள்? கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. முதல்ல வாசிக்க ஆரம்பிங்க. முழங்கால நின்று ஜெபிக்க ஆரம்பிங்க. தேவனை துதிக்க ஆரம்பிங்க. இது மூணுமே ஒரு வீட்டுக்குள்ளே 100% வேணும். குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க, தனி ஜெபம் பண்ணுங்க. குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு அப்புறம் செல்ஃபோன்லாம் ஓரமாக வச்சுருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதுக்கு என்னெல்லாம் தடை எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். நான் பைபிளும் வாசிக்க மாட்டேன், நான் ஜெபமும் பண்ண மாட்டேன், என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா எப்படி? இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் அப்படி தான் யோசித்துட்ருக்குறாங்க, அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. வீட்டில் அம்மா பேச்சும் கேட்க மாட்டாங்க. சில வீட்டிலலாம் யார் பேச்சுமே கேட்க மாட்டாங்க. இஷ்டம் போல் அப்படியே ஒரு மாதிரியே போயிட்டுருப்பாங்க. அது எங்கேயா போய் லாஸ்ட்டு முட்டிட்டு நிற்கும். அப்புறம் பார்த்தா எனக்கு நிம்மதியே இல்லை, எனக்கு தற்கொலை எண்ணங்கள் வருது, எனக்கு மரண பயமாக இருக்குது, எனக்கு வாழவே பிடிக்கல, நான் செத்துடலாம் போல தோணுது. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன பிரச்சனை? கிறிஸ்டினாக இருப்பாங்க, ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, ஜெபிக்கவும் மாட்டாங்க. அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, ஜெபிக்காத கிறிஸ்டியன், வேதத்தை கையில் எடுத்து வாசிக்காத கிறிஸ்டியன், இவங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பா ஆசீர்வாதம் இருக்கும்? நீங்களே சொல்லுங்களேன். இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ எல்லாருக்கும் செய்தி அதுதான். என் வாழ்க்கையில் நான் துன்மார்க்கனாக வாழ்ந்திருக்கேன், ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். நானும் சராசரி ஒரு மனுஷன்தான். நான் 11 வயசில் வேலைக்கு போனவன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, தப்பு தப்பாக பைபிள் வாசிக்கடா, ஒரே மிஸ்டேக்காக இருக்குடா அப்படிம்பாங்க. என் அம்மா என்னை படிக்க வைக்கல, ஏம்மா என்னை 6ஆம் கிளாஸ்லேயே வேலைக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவை பார்த்து கேட்பேன். கொரோனா நேரத்தில் எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க. இவ்வளோதான். ஆனால் எனக்கு ஒரு கிருபை கொடுத்தாரு. அந்த கிருபை என்ன தெரியுமா? ஒரு 8 மணி நேரம் உட்காந்து பைபிள் வாசித்துட்ருப்பேன். எழுத்து கூட்டி உட்காந்து வாசித்துட்ருப்பேன். ஆவியானவர் பேச ஆரம்பித்தார்.
எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போகிறேன், எப்படிலாம் மிஸ்டேக் வருது. அழகாக பேச ஆரம்பித்தார். ரவிராஜ் உயிரோட இருக்கான் அப்படின்னா காரணம் என்ன தெரியுமா? பைபிள் என் கையில் இருக்கு. என் கையில் பைபிள் இருக்கு. ரவிராஜ் உயிரோட இருக்கா. இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? யோசித்து பாருங்க. உங்கள் கையில் பைபிள் எடுங்க, உங்கள் வாழ்க்கை மாறிடும். உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை மாறிடும். உங்கள் குடும்பம் மாறிடும். உங்கள் வாழ்க்கையோட எல்லா பிரச்சனைக்கும் பைபிளில் ஆன்சர் இருக்குது. நம்ம பரலோகத்துக்கு போகணுமா? பைபிள் ஆன்சர் இருக்குது. நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக மாறணுமா? பைபிள் ஆன்சர் இருக்குது. நம்ம குடும்பத்துக்குள்ள சமாதானம் வேணுமா? பைபிள் ஆன்சர் இருக்குது. சில குடும்பத்தில் சர்ச்சில் போய் தான் கல்யாணம் முடிக்கிறாங்க. 30 வருஷம் 40 வருஷம் வாழ்ந்தாச்சு, ஆனால் ஒரு முழு பைபிளை வாசித்து முடிக்கல. நிறைய குடும்பத்திலே துரோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரே வார்த்தை, ஏன்னா கையில் பைபிள் எழுதி கொடுத்தாரு, வாசிக்க மாட்டேங்க. ஆசீர்வாதம் வேணுமா? வாக்குத்தத்தம் வேணுமா? கிருபை வேணுமா? ஆனால் ஜெபிக்கவும் மாட்டாங்க, துதிக்கவும் மாட்டாங்க, தேவனை தேடவும் மாட்டாங்க, கையில் பைபிள் எடுத்து வாசிக்கவும் மாட்டாங்க. என்ன கிறிஸ்டியன்? நம்ம இப்படி யோசித்து பார்த்தால் நம்ம வாழ்க்கையில் இன்னும் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டுருக்கிறோம் என்பதை நல்லா யோசித்து பார்க்க முடியும். 24 மணி நேரம் பரலோகத்தில் தேவன் பூமியை பார்த்துட்டு இருக்கிறாரு, நம்மளை பார்த்துட்டு இருக்காரு, நம்ம இதயத்தை பார்த்துட்டு இருக்காரு, நம்ம கண்ணை பார்த்துட்டு இருக்காரு, நம்ம சிந்தனையை பார்க்காரு. என் காதில் என்ன சத்தம் கேட்க எல்லாம் தேவனுக்கு தெரியும். என் இதயத்துக்குள்ள என்ன இருக்கு எல்லாம் தேவனுக்கு தெரியும். என் சரீரம் எப்படி இருக்கு எல்லாம் தேவனுக்கு தெரியும். பரலோகத்தில் தேவனுக்கு எல்லாம் தெரியும். அவர் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டு போகணும்னு சொல்லி தான் நீடிய பொறுமையோடு இருக்கிறார். உபவாச நாட்களில் இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கா? சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடுவேன். நீங்கள் தனி ஜெபம் பண்ணுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதுக்கு பிரயோஜனமாக இருக்கா? இல்லை சும்மா செத்து போன ஒரு வாழ்க்கையாக இருக்கா? ஏன்னா நிறைய குடும்பத்தில் இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு. செத்து போன ஒரு வாழ்க்கை. என்ன பிரதர் வாழ்க்கை அப்படிம்பாங்க. செத்த நிலைமை. ஆவிக்குரிய பிள்ளைகள் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கணும், எவ்வளோ வைராக்கியமாக இருக்கணும், எவ்வளோ பக்தி வைராக்கியமாக இருக்கணும், எவ்வளோ விசுவாசமாக இருக்கணும், எவ்வளோ கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன் அப்படின்னாரு. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் ஜீவன் இல்லாமல் செத்து போன நிலைமையில் இருக்காங்கப்பா. இதுதான் நிறைய குடும்பத்தில் ரிசல்ட். சில குடும்பத்தை சொல்லுவோம், பிரதர் நீங்கள் சொன்ன உண்மைதான் பிரதர், எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் ரசிக்கப்பட்டிருக்கேன், எங்கள் வீட்டில் ஃபுல்லாக எல்லாம் தப்பு தப்பாக வாழ்ந்துட்டுருக்கான், சொன்னால் கேட்க மாட்டேக்காங்க. அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? நம்ம நார்மலாக யோசித்து பார்ப்போமே. ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 பேருக்குள்ளேயும் உண்மை இல்லை, உண்மை இல்லை, உண்மை இல்லை. உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். நான் பைபிள் வாசல் இப்படி தான் கண்டுபிடிச்சேன்ப்பா. என் வாழ்க்கையில் நான் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போகிறேன் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பித்தேன். எப்படி கையில் பைபிள் எடுத்து வாசி தேட ஆரம்பிச்சணும். என் வாழ்க்கையில் நான் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போயிட்டுருக்குன்னு சொல்லி தேட ஆரம்பித்தேன். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் 24 மணி நேரத்தில் எங்கெல்லாம் மிஸ்டேக்கு நடக்கு அதை தேடி கண்டுபிடித்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க, ஜெபம் பண்ணும். உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் என்ன பேசுகிறாரோ அந்த வார்த்தை கீழ்ப்படிங்க, அவ்வளோதான். மனுஷனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டாம். இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளை காணாமல் போயிடுவான். கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தியவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. எங்களை நீதிமானா மாற்றினவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. எங்களுடைய ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பம் கர்த்தராகிய இயேசு நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் குறை இருக்கோ அந்த எல்லா குறைகளெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. மன்னித்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எத்தனையோ குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்கப்பா, இதயத்துக்குள்ளே சமாதானம் இல்லைப்பா, இதயத்துக்குள்ளே நிம்மதி இல்லைப்பா, இதயத்துக்குள்ளே வேதனைப்பா, துக்கம்ப்பா. நிறைய குடும்பத்தில் உண்மையே இல்லைப்பா. கர்த்தர் மனம் இறங்குப்பா, கர்த்தர் மனம் இறங்கு, கர்த்தர் மனம் இறங்கு. நிறைய குடும்பத்தில் யார்கிட்ட போய் சொல்ல தெரியல. இருதயம் ஃபுல்லாக வேதனை, துக்கம்.
இருதயம் ஃபுல்லாக பாரத்தோடு இருக்கிறாங்க. எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி துக்கத்தோடு இருக்கிறாங்கப்பா. உங்கள் பிள்ளையோட நீங்கள் பேசுகிறீங்கப்பா. நன்றி 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 நன்றி. எத்தனையோ குடும்பத்தில் இணைந்துருக்காங்கப்பா. உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில் இதயத்தில் எல்லா பாரத்தையெல்லாம் நீக்கிருங்கப்பா. எல்லா பாரத்தையெல்லாம் நீக்கிருங்கப்பா. எல்லா வேதனையெல்லாம் நீக்கிருங்கப்பா. லிபோ ஷந்தோ டோ நமா கொரு ஷந்தோ டொரபலஹரது ரிபோ ஷபலபலஹது நமலஹரது நமலஹரது ரிது ஷந்தோ டோ நமா கரு ருஷலப ಕಬುದಿ ಬೇಕೇದುನ ರಿಬಲಹದ ನಮಲರು ஷந்தோ டோ நமா கபுதி ಬೇಕೇದುನ ಲಿದು ஷந்தோ டோ ನಮಾ ಬಾಬಾ ಕಬುದಿ ಬೇಕೇದು ನಿ ಕಂತೋ ಟೊರಬಲ ಲಿಗದ ನಮಲರ ಶಗದಲ ಬಲ ಹೂರಬಲ ಕಬುದಿ ಬೇಕೇದುನ ರಿಬಾ ಲಬ ಲಬ ಲಬಲ ಹೂರಬಲ ಹದ ನಮಲರು ಷಂತೋ ಟೋ ನಮ ಕಬುದಿ ಬೇಕೇದುನ ರಿದು ಷಂತೋ ಟೋ ನಮ ಖರದ ನಮರ ಕಬುದಿ ಬೇಕೇದುನ ದೂರು ಶಂತ ಟ ನಮ ಖರದ ನಿ ಕಂತು ಟೊರಬಲ ರಿಬಾ ಲಬ ರಬ ದೂರಬು ಶಬ ಲಬ 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 ಲಬಲ ಹೂರಬಲ ಬ ಕಬುದಿ ಬೇಕೇದುನ ದೋ ನೆ ಮಾಕೋ ರೋಷ ಲಾಖ ರಾಖ ರಬ ಕಬುದಿ ಬೇಕೇದುನ ರಿಹ ಲಬ ಬಬ ಖರದ ನಮ ಖೋರೋ ಲಬ ರಬು ஷந்தோ டோ நம ಖರ ಶಂತ ಟ ನಮ ಲರದ ನಮರ ಕಬುದಿ ಬೇಕೇದುನ. தகப்பனே, உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையிலே எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்காங்களோ அந்த எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிங்கப்பா. உங்கள் பிள்ளைகளை மன்னித்து பரிபூர்ணமாக ஆசிரியங்கப்பா. பரிபூர்ணமாக ஆசிரியங்கப்பா. உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில சகல காரியத்திலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. அதற்குள்ள கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சகல காரியத்திலையும் ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்க இதயத்தில் என்னென்ன பாரம் இருக்கோ அந்த பாரத்தை எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறோம். கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வாழ்க்கையில் பிரச்சனை, பிள்ளைகள் ரசிக்கப்படாமல் இருக்குது, கணவர் ரசிக்கப்படாமல் இருக்காங்க, கற்பத்தில் எங்கேயாச்சும் ஜுபிக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, படுத்த படுக்கையில் இருக்காங்க, பலவீனத்தோடு இருக்கிறாங்க, அவசர சிகிச்சையில் இருக்கிறாங்க, டாக்டர் இப்படி சொல்லியிருக்காங்க. சில குடும்பத்தில் பிள்ளைகளோட வாழ்க்கையில் திருமணம் முடியவில்லை, கற்பத்துணி இல்லாமல் இருக்குது. சில குடும்பத்தில் நைட் டியூட்டியில் இருக்காங்க, நைட் நேரத்தில் வேலை பார்க்குறாங்க, தனிமையாக வாழ்கிறாங்க, திக்கட்ட பிள்ளையாக வாழ்கிறாங்க, விதவையாக வாழ்கிறாங்க. சில குடும்பத்தில் வெளிநாட்டில் இருக்காங்க, வேறு வேறு ஸ்டேட்டில் இருக்காங்க, வேறு வேறு நாட்டுக்குள்ளே இருக்காங்க. எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோம். இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க, வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க, தேவையில்ல சொப்பனம் எல்லாவற்றையும் விளக்குங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜா இறங்கி வரணும். நீங்கள் வந்தால் மட்டும்தான் விடுதலை, நீங்கள் வந்தால் மட்டும்தான் சுகம், நீங்கள் வந்தால் மட்டும்தான் ஆரோக்கியம். நைட் டியூட்டியில் யாரெல்லாம் இருக்கிறவங்களோ, வாகனத்தில் யாரெல்லாம் போய்ட்டு சகல விதமான பாதுகாப்பு உங்கள் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க. உங்கள் நாம மகிமை விடட்டும். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்காங்க. உங்கள் பிள்ளைகளுடைய இதயத்துக்குள்ளே என்னென்ன காரியத்தில் போராட்டம் இருக்கோ, பிரச்சனைகள் இருக்கும், எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. உங்கள் நாம மகிமை விடட்டும். உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளி அப்போ மனுஷன் மூலம் இணைந்த எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஆசீர்வதிக்கப்படட்டும். உபவாச நாட்களிலே கர்த்தர் விசேஷமாக பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லா விதமான வாசல் திறந்து ஆசீர்வதிங்க. தடைகளை நீக்கி போடுங்க. உங்கள் கிருபையினால் நிரப்புங்க. கடன் பிரச்சனை மாற்றித்தாங்க. குடும்பத்தில் எல்லா உபத்திரத்தையெல்லாம் மாற்றித்தாங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில் செழிப்பை கட்டடுங்க, ஆசீர்வாதத்தை கட்டடுங்க. கிருபை தாங்கப்பா. எங்கள் எல்லாருடைய பேரும் ஜீவ புஸ்தகம் எழுதப்படணும்ப்பா. ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகம் எழுதப்படணும்ப்பா. தீட்டு, பொய், அருவருப்பு எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. கர்த்தர் பிரியமானபடி அப்பா மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தரிடத்தில் இரக்கங்களையும் தயவுகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளணும்ப்பா. அந்த கிருபை தாங்கப்பா. அந்த கிருபை தாங்கப்பா. ஜெபிக்கிற எல்லா குடும்பம் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போடப்பட்டும். தனி ஜெபம் பண்ண கத்த கிருபை செய்யுங்க. வேதத்தை தியானிக்க கத்த கிருபை செய்யுங்க. உங்கள் கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பிள்ளைகளோட கூட இருங்க. யாரெல்லாம் அர்ப்பணித்தாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் சகல விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். என் இயேசு கிறிஸ்து ராஜா உதவி செய்யுங்க. ரிபோ ஷந்தோ டோ நமா கபுதி ಬೇಕೇதுனா ரிபோலா பாலா பரப ஷபல பல ஹூரபல கபுதி ಬೇಕேதுனா எல்லா தடையெல்லாம் நீக்கி போட்டுருங்கப்பா. எல்லா தடையெல்லாம் நீக்கி போட்டுருங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம்ப்பா. உங்கள் பிள்ளைகளை பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிங்க. கர்த்தரே பொறுப்படுத்துங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியவர் எல்லாரையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துவது. விசேஷமாக
நைட் நேரத்தில் எந்தெந்த பாரத்தோடு ஜெபிக்கணும் அந்த பாரத்தையெல்லாம் நீக்கி போடுங்க. நம்முடைய இதயத்தில் உள்ள வேதனையெல்லாம் நீக்கி போடுங்க. கர்த்தர் சமாதானத்தை கட்டுங்க, ஆசீர்வாதத்தை கட்டுங்க, தீர்காயுஸ் தாங்க, சுகம் தாங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டலில் எந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிங்க. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் ஜெபித்த எல்லா குடும்பத்துக்கும் தேவ சமாதானம் உண்டாகட்டும். சில குடும்பத்திலே கர்த்தரினை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று திறப்பில் நிற்கிறாங்கப்பா. கர்த்தர் மனமிறங்க, கர்த்தர் மனமிறங்க, கர்த்தர் மனமிறங்க, கர்த்தர் மனமிறங்க. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எல்லாவற்றிலும் தடைகளெல்லாம் நீக்கி சம்பூர்ணமாக ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. உங்கள் பிள்ளைகளுடைய இதயத்தில் என்னென்ன பாரம் இருக்கும் அந்த பாரத்தையெல்லாம் நீக்கி போட எக்ஸாம் நல்லா எழுதணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த மாதத்துடைய எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திங்க. கர்த்தருடைய கரத்தில் அப்படிங்க. கர்த்தர் பொருட்படுத்தல் பூர்ண விடுதலை தாங்க. உங்கள் நாமமையும் விடட்டும். உங்களுடைய ஜீவனங்களாக பண்ணிடும். துதிகன மகிமையெல்லாம் ஒருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுள்ளதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக அதிருப்தியாக கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, தேவனர்களே இப்போ மினிஸ்டருக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். 93606418 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்தீர்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.